என கூறி கதவை தாழிட்டாள். வாயிற்படியில் வடராயனும் வீரபத்திரனையும் காவல் வைத்து உள்ளே அலறல் சத்தம் கேட்டவுடன் கோட்டையை இடித்து உடல் மாலை அணிந்து பிள்ளையை கொன்றவுடன் நீங்கள் வல்லாளகண்டனையும் அவன் தம்பிகளையும் அழித்து இந்த கோட்டையே அழித்து மயானமாய் மாற்றி கொள்ளையிட வேண்டும். ஏன் என்றால் என் அண்ணன் மாயவன் உரைத்தது இதுதான் என்று கூறி உள்ளே சென்று உருவத்தை மாற்றி எப்படி இருக்கிறாள் என்றால் அங்கமதில் வெந்நீர் அருவமெல்லாம் மரமம் பூண்டு பம்பை உடுக்கு சிலம்பம் கொஞ்ச பேய் பூதம் சூழ உதிர காட்டேறி ஓங்காரமாய் விளையாட வடராயனும் வீரபத்திரனும் பக்கபலமாய் நிற்க ஆங்கார காளியாக மாறி கஞ்சுளையை கையில் எடுத்து வாரிய குடலை கிழித்தாள். அங்காளருபி வாரிய குடலை கிழித்தாலும் குடல் மாலை போட்டாலும் ஆங்கார காளியாக ஆடுகிறாள். அங்காளி அங்கமெல்லாம் ரத்தமாக கோட்டையை அழித்தாளாம். குடல் மாலை போட்டாலும் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு புது புறத்தில் பிள்ளையையும் குடலையும் ஏந்தி அகோர காளியாக வடிவெடுத்தாள். வல்லாள கண்டன் அவன் தம்பிகளும் ஓடி வர